எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் லாவண்யா வீட்டுக்கு போகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா அவளுக்கு சர்ப்ரைஸாக இருக்கட்டும் அப்படின்றதுனால அவங்க ஊரில் வந்து சூப்பரான ஒரு கோயில் நல்லா இருக்குது. இந்த இடம் பார்க்குறது சூப்பராக இருக்குது. பின்னாடி பெரிய ஏரி. லாவண்யா வந்து வர போகிறாங்க. ஸோ வந்து எல்லோரும் டெக்கரேட் பண்ணிட்டு ஒளிஞ்சிட்டு இருக்கோம். கைஸ் வந்துட்டாங்க. எங்க லாவ் கழலையா வந்து 1 2 3. உங்கள் சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ் ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், நானும் அம்மா சமையல். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லாவண்யாவோட பிறந்த நாளுக்காக ஊருக்கு போயிட்டு இருக்கோம். எல்லாரும் தான் போகிறோம். எல்லாரும் ஹாய் சொல்லுங்க. பேசுங்கன்னு சொன்னாலே போதும், அவங்களுக்காக மட்டும்தான் பேசுவாங்க, நமக்காக பேச மாட்டாங்க. தெரியுமா, நாங்கள் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்காக எங்களோட திறமைகளை எல்லாத்தையும் உங்களுக்காக இறக்குவோம் தெரியுமா. சரி சரி சரி. இப்போ நாங்கள் போகிறது வந்து பார்த்தீங்கன்னா லாவண்யா கிடையாது. லாவண்யா எப்படின்னா இன்னைக்கு அவங்க வீட்டுக்காரத்தை சண்டை வச்சிருந்தாலும் வலிச்சிருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே பண்ணலை, யாருமே வரல. நாங்கள் நைட்டு மிஸ் பண்ணதோடு சரி, காலையில் கூட நாங்கள் சொல்லவே இல்லை எதுவுமே. அங்கே போய் பார்த்தா தான் தெரியும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏரி இருக்குது. அந்த இடத்துல கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த இடத்துல வச்சு தான் நம்ம கேக் கட் பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம். போயிட்டு நம்ம என்னெல்லாம் பண்ணுறோன்னு பார்க்கலாம். நாங்கள் வந்து லாவண்யா வீட்டுக்கு போகல, எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் லாவண்யா வீட்டுக்கு போகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா அவளுக்கு சர்ப்ரைஸாக இருக்கட்டும் அப்படின்றதுனால அவங்க ஊரில் வந்து சூப்பரான ஒரு கோயில் அங்கே தான் வந்து பண்ண போகிறோம். எல்லாமே நல்லா இருக்குது. இந்த இடம் பார்க்குறது சூப்பராக இருக்குது. பின்னாடி பெரிய ஏரி இருக்குது. அப்புறம் அதில் மீன்லாம் வந்து நிறைய இருக்குங்களா. பிடிக்க போகிறீங்களா தெரியல, போய் பார்ப்போம். நம்ம கேக்லாம் வெட்டிட்டு போய் பார்க்கலாம், இல்லை அதுக்கு முன்னாடி போயிட்டு பார்க்கலாம். உள்ள சூப்பராக இருக்குது. நான் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். சரி, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம சென்னையிலேருந்தே எல்லாமே செட்டாகி எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஊதி எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ இந்த மறுபடியும் ஊதணும். இங்கே வந்து எல்லாத்தையும் இந்த இடத்துல தான் வந்து கட்டலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். இதை நம்ம வந்து இது பண்ணுவோம். இதை வந்து உங்களுக்கு லாங் வியூவில் வந்து காமிக்கிறேன்னா உங்களுக்கு இந்த இடத்த. இதுதான் கோயில். ஆக்சுவலி இந்த இடத்துலேருந்து தெரியுமான்னு தெரியல, நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இங்கே ஒரு சிவன் கோயில் இருக்குது. இந்த சிவன் கோயில் வந்து நாங்கள் உங்களுக்கு ஈவினிங்காக வந்து போயிட்டு காமிக்கலான் இருக்கோம். சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், பெரிய ஏரி. ஸோ வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு அப்புறமா நம்ம அங்கே போகலாம். இப்போ வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா லாவண்யா வந்து வர போகிறாங்க. ஸோ வந்து எல்லோரும் டெக்கரேட் பண்ணிட்டு ஒளிஞ்சிட்டு இருக்கோம். எங்கே வருதுன்னு தெரியல. ஸோ இப்போ தான் வந்து அலர்ட் மட்டும் வந்திருக்கு வர போகிறாங்கன்ட்டு. அதனால அவங்களாம் எல்லாரும் ஒளிஞ்சிட்டு இருக்கோம். இவன் ஏதோ சீக்ரெட் பேசிடுறாங்க. கேக் ஏதோ பிரச்சனை போல. மெழுகுவர்த்தி கொடுக்கல. மெழுகுவர்த்தி கொடுக்கலையா? கற்பூரம் ஏற்றிக்கலாம், விடுங்க, நோ ப்ராப்ளம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னன்னா இப்போ லாவண்யா அவங்க ஹஸ்பண்ட் வந்து நான் வந்து கரெக்டாக கிட்ட வரும்போது உங்களுக்கு வந்து மிஸ் கால் தரேன். வேற யாரோ நம்பர்லேருந்து மிஸ் கால் தரேன். கடை இவ்வளோ நேரம் அலப்புற பண்ணி கொஞ்ச நேரத்தில் எல்லாரும் காமெடி பண்ணிட்டு இதில் வேற அம்மா வேற எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. என்ன நம்பர்ல இருந்து மிஸ்டர் கால் வந்து சொல்ல மிஸ்டர் கால் வந்து செல்ல ஓடுங்க ஓடுங்க அப்படிட்டு அங்க பாருங்க ஓடுறாங்க. ஸோ வந்து நம்ம வெயிட் பண்ணுவோம். எல்லாமே இங்கே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம். ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருக்கோம், ஏன்னா வந்து ஊரில். ஸோ அதனால் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு நம்ம கேமரா வச்சுருக்கோம். இங்கே தான் வந்து லாவண்யா வர போகிறாங்க. ஸோ நம்ம பின்னாடி இருந்து வந்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பாருங்கள், அங்கே ஒரு கேமரா வச்சுருக்கோம், இங்கே ஒரு கேமரா. எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இவ்வளோ நேரம் வந்து வராமலே எல்லாரும் வந்து கடன் ஓடி போயிட்டோம். ஆனால் இப்போ உண்மையிலே வந்து மிஸ்டு கால் வந்துச்சு. இப்போ அதனால் எல்லாரும் வெயிட்டிங். என்னடா இஞ்சி காய்ஸ் வந்துட்டாங்க. வராங்க லாவண்யா என்ன பார்த்து பார்க்கலாம்.
ஹாப்பி பர்த்டே. என்ன லாவண்யா என்ன பேசிட்டு இருந்த? அவ்வளவுதான், கண்ணீர் வந்து விட்டது. என்ன யோசிச்ச இங்க வந்து? இதுதான் பண்ணிருக்கேன். அவர்தான் பண்ணாரு. அவர்தான் வந்து பண்ணாரு. எங்க லாவ் கழலையா வந்து காலையில இருந்து என்னது ஒரு வாரமா அவர் வந்து தொல்லை பண்ணிட்டு இருக்கான், என்ன அங்க கூட்டு போ எங்க வீட்டுக்கு கூட்டு போ அப்படின்ட்டு. ஸோ வந்து இந்த சர்ப்ரைஸ் வந்து லாவண்யாக்கு தெரியாது. கண்ணெல்லாம் கலந்து நிறைய வச்சிருக்கேன். அப்புறம் நிறைய பேர் வந்து போன வீடியோவில் லாவண்யா வந்து மாசமா இருக்கிறாப்புல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. நாங்கள் வந்து இப்போ சொல்ல வேணாம் அப்படின்றதுனால பேசாமல் சொல்லாமல் நிறைய பேர் கண்டுபிடிச்சி கமெண்ட்டை போட்டீங்க. ஸோ ஓகே, அவர் கிஃப்ட் எதை ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துட்டாரு. சூப்பர். இதுதான் லாவண்யாக்காக நாங்க இங்க வந்து வாங்கணும் இந்த கேக்கு. ஆமா, ரெண்டு பேருக்கும் ஒரே நாள் பர்த்டே. ஒரே நாள் பர்த்டே. பர்த்டே பர்த்டே. அங்கேருந்து நம்ம சென்னையிலேருந்து எடுத்துகிட்டு வரும்போது இங்கே காஞ்சிபுரத்தில் வந்து வாங்கினோம். 1 kg ஒன்று 1/2 kg ஒன்று ரெண்டுத்தையும் மேலே வச்சுட்டோம். லாவண்யாவுக்கு வந்து பர்த்டே ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, அதை வந்து லாவண்யா மாற்றிட்டு வருவாங்க. கேண்டில் ஊதிட்டு கட் பண்ணுங்க. கேண்டில் எங்க ஊதுங்க, சும்மா ஊதுங்க. கேண்டில் இருக்கா மாதிரி ஊதுங்க. ஆமா, அது ஹாப்பி பர்த்டே டு யூ. அதுக்கு மேல லைன் தெரியாது. எத்தனை தடவை இந்த ஹாப்பி பர்த்டே பாடுறது? அக்கிது லானா, உனக்கு எப்படியும் கீழே நிறைய பேர் விஷ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு என்ன சொல்ற? தேங்க்யூ ஸோ மச். இந்த கிஃப்ட் வந்து அம்மா நாங்க கொடுக்குறோம். வந்து இது என்ன அப்படின்றது வந்து உங்களுக்கு அவங்க எல்லாருமே சர்ப்ரைஸ் தான். அது ஆமா, ஓபன் பண்ண பாப்பா கை கழுட்டா போவாங்க. லாவண்யா வந்து இதை ஓபன் பண்ண ஒரே கண்குள்ளா இருக்கும் போது இருடா, ஒரு நிமிஷம். லாவண்யா ஓபன் பண்ண. லாவண்யா ரெண்டு பேரும் இது மேல வச்சு ஓபன் பண்ணுங்க. ஏய் கட்டி கொடுப்பா. யாருமே பார்க்கல, நான் கூட தான் பார்த்திருக்கோம். நீ சொல்லி இதுல என்ன இருக்கும்? ஏய் இஞ்சி இஞ்சி பின்னாடி பேஸ் டப்புன்னு வெச்சு வரா. நீ பண்ணதெல்லாம் அந்த கேமரால ரெக்கார்ட் ஆயிடுச்சு. கேமராஜ் அடங்க மாட்டா கொஞ்ச நேரம் கூட. இத பார்த்தவனே நிறைய பேர் கண்டுபிடிச்சாச்சு. லாவண்யா இதுல என்ன இருக்கும் நீ கெஸ் பண்ற? அது சொல்லு. போட்டோ யாரோட போட்டோ? யாரோட போட்டோ? உண்டு. அப்புறம் குமார் முகமது இருக்கும். இல்ல நம்ம போட்டோ இருக்கும். ஆஹா, கல்யாணம் ஆயிடுச்சு, இன்னும் எங்க போட்டோ தந்து? அதுக்குள்ள வந்து ஒரு பேக்கிங் இருக்கு. இது வந்து இவங்களுக்கே சர்ப்ரைஸ் தான். ஸோ வந்து இது யாருன்னு தெரியும், நம்ம போட்டோ வந்து இது பண்ணவங்க தான். ஓபன் பண்ணுங்க. கெல்சியா தானே? கெல்சியா. அப்போ அந்த அக்கா வந்து நாங்கள் ஃபோட்டோ ரெடி பண்ணுறது அப்படின்னாலே அவங்க கிட்ட தான் கொடுக்குறோம். கண்டிப்பாக உங்களுக்கும் ஃபோட்டோ இந்த மாதிரி ரெடி பண்ணணும் அப்படின்னா பாத்தியா? எட்டி பாத்தியா? எட்டி பார்த்தாலே தெரியாது. கவர் பேப்பர் புடிங்க, பேப்பர் புடிங்க. வெயிட் பண்ணு, வெயிட். ஓகே ரெடி? லாவண்யா கண்ணை மூடுங்க. 1 2 3
3 ஓபன். அழகா இருக்கு. Thank you. அண்ணா thank you. Thank you. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோவை வாங்கிறதுக்கு இவங்க கிட்ட லாவண்யா வந்து பக்கத்துலேயே இருக்கா, எதுவுமே அனுப்ப முடியல அவரால். ஸோ வந்து இந்த ஃபோட்டோ வந்து அப்புறம் ஜெயந்தி கிட்ட வந்து நாங்கள் வாங்கி அதுக்கப்புறமா அவங்களுக்கு கெல்ஷியாக்கு அனுப்பினோம். செம்மையாக இருக்குது பாருங்க. இப்போ வந்து லாவண்யா அவங்க ஹஸ்பண்ட் வந்து கொடுக்க போகிறாரு. அவரால் ட்ரெஸ் இந்த பொண்ணு அவர் 5 நிமிஷத்துக்கு ஒருத்தர் நாங்களாம் எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தெரியுமா? போன் பண்ண விட்றியா எங்கன்னா? போனை எப்ப பாரு நீயா வச்சிருந்தா நாங்க எப்படி சர்ப்ரைஸ் கொடுக்கறது? அது எப்பதாலும் வேலைக்கு போயிருந்தா நான் என்ன பண்ணுவேன்? இதுவரை நான் ஃபோன் பண்ணி அவர் எங்கன்னு கேட்டேன்னா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி ஏன் அண்ணா என்கிட்ட பசமா அவர் எதுக்கு கேட்குது அப்படின்ட்டு. ஆமா, யார் ஃபோன் பண்ணாலும் உங்க வீட்டுக்காரர் இல்லையா அப்படிதான் கேக்குறாங்க. அவரு போனுக்கு போனா அவரதான் கேட்பாங்க, உன்னைய கேட்பாங்க. போன் எடுத்தா என்கிட்ட பேசணுங்க. ஓகே ரெடி 1 2 3 பாத்து பாருங்க எல்லாம் பாருங்க எல்லாம் பாருங்க எல்லாம் பாருங்க. இது கட்டாது. Thank you. இவனை பாருங்களா என்ன பண்ணிருக்காங்க சைடுல இருந்து. அவ்வளோதான், வீடு ஃபுல்லாக அண்ட் ஃபோட்டோவாக தான் இருக்கு. ஒண்ணு கூட இல்ல. நெக்ஸ்ட் எடுத்துருவாங்க பசங்களா சேர்ந்து எங்களோட ஓ ஜெகன் போ கைவண்ணத்தை காமிச்சிருக்கோம். அருண் ஜெகன் எல்லாரும் இது பசங்களோட கூட்டு முயற்சி அப்படி சொல்லலாம். அதான் சரி தம்பி சொன்னா சரி. ஹாப்பி பர்த்டே. பேச்சு பாரு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். வெறும் அட்டை தான் வச்சிருக்கோம். இதுங்க பண்ணல யாரா கூடமா தான் பண்ணி. அண்ணா பார்த்தல வீடியோவை வெறும் அட்டை வச்சிராலும் அது உள்ள வச்சிருக்காரு. நீ பாருங்க, கல்யாணம் ஒரு குழந்தை பிறக்க போகுது, ஆனா எதை கிஃப்டா கேட்டிருக்கு பாருங்க. கல்யாணம் ஒரு 3 மாசத்துல எனக்கு எதாவது கிஃப்ட் அனுப்பி வைங்க, ஏன்னா சும்மாவது எனக்கு எதாவது சர்ப்ரைஸ் கொடுங்களேன் அப்படின்னு. இப்போ நீங்க அப்படியே கிட்ட ஜூம்க்கு வரணும். ஓபன் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். அதே அலுமினியம் இது. இந்த போட்டோலாம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நெக்ஸ்ட் முக்கியமானது ஒன்னு இருக்கு. பாத்தீங்கன்னா இது யார் நான் எடிட் இல்ல அண்ணா சதீஷன் எடிட் பண்ணது. சோ நெக்ஸ்ட் இது முக்கியமான வார்த்தைகள் படிங்க. என் அன்பு மகளுக்கு 1000 ஆசிகள். எஸ் மீனாட்சி. அதுக்கு மேல இது வந்து டோராவோட கால் பண்ணேன். ஸோ அடுத்து ஒரு ஃபோட்டோவாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து லாவண்யா போயிட்டு நைட் உட்காந்து பொறுமையாக பார்த்தா தான். ஆமா லாஸ்ட் ஒன் மட்டுமா இருங்க, வெயிட் பண்ணுங்க. லாஸ்ட் ஒன் வந்து பாப்பாவோட கைவண்ணம் இருக்கு. தோ இருக்கு. எங்க தோ இருக்கு. இது வந்து பாப்பாவோட கைவண்ணம். ஹாப்பி பர்த்டே லாவத்தா. நிதி லட்சுமி நானே எல்லாரும் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டோம். பேக் பண்ண டைமே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபோட்டோ வாங்கிட்டு நேற்று நைட்டு நாங்கள் 12 மணிக்கு தான் வீட்டுக்கே வந்தோம். ஆமாம், அதுக்கப்புறம் பேக்கிங் கவர் வாங்க முடியல. காலையில் வாங்கினோம், அதனால டைம் இல்லை, அதனால பேக் பண்ணாமல் அப்படியே ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு ட்ரெஸ் தேவையில்லை. ஆமாம், ஓடி போயிடு. பாப்பா பிடிக்கிற வரையும் ட்ரெஸ் தேவை. அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுத்து கூட தள்ள பண்ணேன். பாப்பாவுக்கு வந்து சர்ப்ரைஸ் கூட தள்ள பாப்பா கூட பாப்பா கேட்க மாட்டேன். லாவண்யாவுடைய பர்த்டேக்காக வந்து ஸ்பெஷல் ஐட்டம்ஸ்லாம் அம்மா குக் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து அதெல்லாம் இங்கேயே இது பண்ணலான்ட்டு அதோடைய வீடியோ வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வரும். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு லாவண்யா வந்து கிஃப்ட் தராங்கன்னா அது வந்து வீடியோ எடுக்கலான்னு கோவப்பட்டு மறுபடியும் வந்து வீடியோ எடுத்து வெக்கமே இல்லாமல் கேட்கல. அதுதான் சொன்னேன். இப்போ வந்து நம்ம இந்த ஏரிக்கு போயிட்டு இருக்கோம். உள்ள மழை வேற போயிருப்பா. பாருங்க
சூப்பரா இருக்கு. அங்க வாத்து நிறைய இருக்கு. அங்க போயிட்டு பார்க்கலாம். ஒரு 2 வாத்து பிடிச்சிக்கிட்டு இங்கே தான் ஒரு மலையை சாணம் பிடிக்கிட்டு அதோ தெரியுதே மலையை சாணம் பிடிக்கிட்டு அதோ தெரியுதே அந்த மலை. வட்ட மலை. ஒரு காட்டு கூட்டம் ஓடுதுடா, எல்லாம் ஓடுங்கடா அப்படின்ட்டு வந்து எல்லாம் ஓடிட்டு இருக்காங்க. அது முட்டை போட்டு வச்சிருக்கோம்டா. நம்மள கறி ஆயிடுவானுங்க. ஓடுறா ஓடுறா ஓடுறா. சேத்துல போய் மாட்ட போறீங்க எல்லாம். இதுல வந்து ஜெயந்தி உட்காந்து போட் மாதிரி உள்ள போதான். இப்படிதான் உட்காரணும். ஐயோ இங்க சேரா இருக்கு. இந்த பையன் இங்க லைனா உட்காந்துட்டா அப்படியே இங்க வந்து அந்த கட்டை தருவாங்களாம். அதை வச்சுட்டு கட்டையா தட்டு 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 தர மாட்டாங்க. சரி அப்படி இல்லைன்னா படுத்துக்கிட்டு நீச்சல் அடிக்க வேண்டியது. தள்ளின் போய் உள்ள உள்ளாண்டா. நோ 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 நோ. இப்படிதான் வந்து மீன் பிடிப்பாங்களா இங்க. பாருங்க, இது ஒரு பெரிய ஏரி. இதில் பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லாத நேரத்தில் அங்கே விவசாயம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சும்மா இருக்கும் போது சும்மா இருக்க வேணாம் அப்படின்றதுனால எல்லாருமே மீன் பிடிக்க கற்றுக்கிட்டு அதில் வந்து வலை போட்டு மீன் பிடிப்பாங்களாம். அந்த தூரமாக கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் உள்ளே போனால் தான் மீன் பிடிக்க முடியும். அதுக்கு தான் அந்த தர்மாக்கோல் வந்து நல்லா பையெல்லாம் போட்டு பேக் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் உட்காந்து இப்படி தள்ளிக்கிட்டே போவாங்களாம். தள்ளிகிட்டே போகும்போது போய் வலை போட்டுட்டு வந்துடுவாங்களாம். கிட்டத்தட்ட நைட்டு வலை போட்டால் காலையில் மீன் கிடைக்கும். இந்த ஊரில் பார்த்திங்கன்னா எல்லாருமே, அதாவது இவங்க தான் பிடிக்கணும் அவங்க தான் பிடிக்கணும்னு கிடையாது. டெண்டர் எடுத்து வைக்கும் போது விட மாட்டாங்க. டெண்டர் முடிஞ்ச உடனே யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிடிப்பாங்க. நம்ம எப்பவுமே யோசிப்போம் கிராமத்து வாழ்க்கை அப்படின்னாக்கா கஷ்டம் அப்படின்னு. ஆனால் கிராமத்து வாழ்க்கையில் எவ்வளோ ஒரு நல்லது இருக்குதுன்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது. என்னன்னு கேட்டிங்கன்னா விளையிற விளைச்சல்லேருந்து சாப்பிட்றோம். ரெண்டாவது இந்த மாதிரி ஏரி இந்த மாதிரியெல்லாம் இருந்தால் மீன் பிடிச்சி சாப்பிடுவோம். தண்ணி வந்து காசு கொடுத்து வாங்க வேண்டியது கிடையாது. அவங்க பின்னாடி தோட்டத்திலே நிறைய காய்கறிகள்லாம் போட்டுப்பாங்க, அதை பறித்து சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் வருமானம் கம்மியாக இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி செலவு தான் நமக்கு இங்கே இருக்கும். ரொம்ப செலவு இருக்காது. இந்த மாதிரி வாழ்க்கை கொஞ்சம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஃப்யூச்சரில் வந்து ஒரு நிலம் வாங்கி பயிர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். பார்க்கலாம், எப்படியாவது ஒரு நிலம் வாங்கி அதை பயிர் பண்ணி உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டு காமிச்சிடணும். ரமேஷ்க்கும் அந்த வேலையெல்லாம் கற்றுக் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை எனக்கு. இது வந்து என்னன்னு எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து எதுக்கு பறிக்கிறேன் அப்படின்னா மினி செப்புக்கு வீடு பண்ணேன். இந்தா இது வந்து அரைப்பறக்கிற கத்தி. நாங்கள் உங்களுக்கு காமிச்ச கோயிலுக்கு வந்து என்ட்ரன்ஸு போயிட்டுருக்கோம் உள்ள. இந்த மலை மேலே பார்த்தீங்கன்னா மாமண்டூர் வந்து கோயில், சிவன் கோயில். இது ரொம்ப வந்து விசேஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நிறைய பேர். நிறைய தடவை நான் வரலான்னு பார்க்கும்போது வர முடியாது. லாவண்யா ஊருக்கு பக்கத்தில் தான் இது இருக்குது. மலை மேலே போனீங்கன்னா சாமி இருக்குது, போய் பார்க்கலாம். நம்ம ஏற முடிஞ்ச அளவுக்கு ஏறுவோம். இங்கே வந்து சிவன் இருக்குது, உள்ளே போய் பார்க்கலாம், சாமி பார்க்கலாம். இந்த கோயில் வந்து மேலே காமிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இது தனி வீடியோவாக நான் கண்டிப்பாக போடுறேன் இன்னொரு தடவை வரும்போது. இன்றைக்கி ரொம்ப டைம் ஆயிடுச்சு, அதனால் நம்ம இப்போ வீட்டுக்கு லாவண்யா வீட்டுக்கு போய்ட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.